அண்மைச் செய்தி. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நெல்லையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையானது நடைபெற்று வருகிறது. நெல்லையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இந்த சோதனை தொடர்பான விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமா உமா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி நேற்று முதலே அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை என்பது அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடங்கியதாக உள்ளன. இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் தலா 3 பறக்கும் படையினர், 3 நிலைக்குழு என கிட்டத்தட்ட ஒரு நெல்லை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படையினர் இன்று காலையிலிருந்தே பல்வேறு இடங்களில் தங்களுடைய வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். சற்று முன் கூட கடந்த தியாகராஜநகர் பகுதியில் 1,40,000 ரூபாய் என்பது பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது பாளையங்கோட்டை தாசில்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதே போல கங்கேகொண்டான் பகுதியில் சற்று முன் 52,000 ரூபாய் அங்கு ஒருவர் கொண்டு சென்றதை அவர்கள் பறிமுதல் செய்து தற்போது திருநெல்வேலி தாசில்தாரிடம் அந்த பணம் என்பது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கை மற்றும் வாகன சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேலும் கட்டுப்பாட்டு அறைக்கு பல்வேறு தொடர்பான தகவல்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக பறக்கும் படையினர் மற்றும் நிலைக்குழுவினர் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வாகன தணிக்கை என்பது ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த மாவட்ட எல்கையான கிருஷ்ணாபுரம் மற்றும் வள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனுப்புமே அந்த வாகன தணிக்கைகள் மூலமாக செய்யப்பட்டு தான் நேரடியாக அந்த வாகனம் என்பது அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போல நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கும் குறிப்பாக இன்று அதிகாரிகள் தலைமையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எவ்வாறு அமுல்படுத்துவது என்பது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டமும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த கூட்டத்திற்காகவும் அதிகாரிகள் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருநெல்வேலியில் திங்கட்கிழமை என்றாலே மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் என்பது மிக அதிகமாக பொதுமக்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள பிரச்சனைகள், தங்கள் பகுதிக்கு பட்டா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுப்பது வழக்கமாக உள்ளன. ஆனால் இந்த நிலையில் நேற்று மாலையே மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததன் காரணமாக இனி பொதுமக்களிடம் மனு பெற மாட்டாது என்று தெரிவித்ததுடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாகவே மனுக்கள் பெறுவதற்காக ஒரு பெட்டியும் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களுடைய பெட்டிகளில் போடுவதற்காக பொதுமக்கள் தங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற தேர்தல் நடத்தை விதிமுறை என்பது அமலுக்கு வந்ததன் காரணமாக பொதுமக்கள் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக இந்த மனு போடுறதுக்காக வந்திருக்கீங்களா? எங்க இருந்து வரீங்க? மனு போடுறதுக்கு நாங்க பணகுடியிலிருந்து, என்னுடைய பேர் MP செல்லத்துறை, நான் பணகுடியிலிருந்து வந்திருக்கேன். மனு போடுவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சிக்கு வந்தேன். இப்பொழுது இங்கே புகார் பெட்டியில் போட சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுடைய மனுவை நாங்கள் புகார் பெட்டியில் போடுறோம். இது ஊர் கோயில் பிரச்சனையாக கடந்த 8 மாத காலமாக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருவாய் வட்டாட்சியர் அவர்களுக்கு அனுப்பியும் பீஸ் கமிட்டி போட சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதமாக அலைந்தும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. எனவே இது கடைசி மனுவாக நான் இதை கொடுக்கலாம் என்று வந்தேன். இப்பொழுது மாவட்ட ஆட்சியருடைய இந்த புகார் பெட்டியிலே போடுகிறேன். இதற்கும் பதில் வருமா என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலுக்கு வந்ததன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தங்கள் தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதிலும் இந்த மனு நீதி நாள் என சொல்லக்கூடிய இந்த திங்கட்கிழமை என்றும் பொதுமக்கள் மிக அதிகமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அலுவலகத்துக்கு வருவது உண்டு. அவர்களும் தற்போது இந்த மனுக்களை இந்த புகார் பெட்டியில் தங்கள் போடுவதாக தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் 15 பறக்கும் படைகள் 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டு வருவதாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகுமார் தெரிவித்துள்ளார். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த 15 குழுக்களும், பறக்கும் படையில் உள்ள 15 குழுக்களும் 24 மணி நேரமும் பல்வேறு இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்களுக்கு 50,000க்கும் மேலாக அந்த பணங்களை கொண்டு செல்லப்பட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது அறிவித்துள்ளார். ஏனென்றால் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பலர் தங்களுடைய நாளை மேலப்பாளையம் சந்தை என்பது செயல்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த சந்தைக்கு மிக வெளி மாநிலத்திலிருந்தும் குறிப்பாக கேரளா மாநிலத்திலிருந்தும் அதிக
அதிகமான வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான கால்நடைகளை வாங்க வருவார்கள். அவர்களின் மீதும் ஏற்கனவே நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருந்தார். அவர்கள் பணங்கள் மிக அதிகமாக கொண்டு வந்தாலும் அதற்கான கணக்குகளை தெரிவித்தால் உடனடியாக அந்த கணக்குகள் தொடர்பாக அந்த பணம் திருப்பி வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் தங்கள் தணிக்கை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். உமா, விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.